முன்பொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு தன்னை விட அறிவாளி யாருமில்லை என்ற கர்வம் அதிகம். ஒருமுறை அவன் தன் அமைச்சர்களிடம் 3 கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்பவர்களுக்கு பெரும் பரிசு தருவதாக அறிவித்தான். அரசரின் கேள்விகள் இவைதான். 1. உலகிலேயே மிகச்சிறந்த ஆயுதம் எது? 2. உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் எது? 3. உலகிலேயே மிக வேகமானது எது? அமைச்சர்கள் பலவாறு யோசித்தனர். வாள்தான் சிறந்த ஆயுதம், தங்கம்தான் பெரிய செல்வம், காற்றுதான் மிக வேகமானது என்று பல பதில்களை சொன்னார்கள். ஆனால் அரசன் திருப்தி அடையவில்லை. அப்போது சபைக்கு ஒரு சிறுவன் வந்தான். அவன் அரசனிடம், மன்னா, இந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் என்றான். அரசன் வியப்புடன் அவனை பார்த்தான். சிறுவனின் பதில்கள். சிறுவன் சொன்னான். 1. சிறந்த ஆயுதம் மன்னா. உலகிலேயே மிகச்சிறந்த ஆயுதம் பொறுமை. வாள் உடலை காயப்படுத்தும், ஆனால் பொறுமை பகைவனையும் நண்பனாக்கும். சினம் கொள்ளும் அரசன் தோற்றுப்போவான், பொறுமை காக்கும் வீரன் எதையும் வெல்வான். 2. மிகப்பெரிய செல்வம். உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் கல்வி. பொன்னும் பொருளும் திருடு போகலாம், செலவழித்தால் குறையும். ஆனால் கல்வி ஒருபோதும் திருடு போகாது, பிறருக்கு கொடுக்க கொடுக்க அது வளரும். 3. மிக வேகமானது. உலகிலேயே மிக வேகமானது காற்று என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அதைவிட வேகமானது மனிதனின் எண்ணம். ஒரு நொடியில் நாம் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து உலகின் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் இடத்திற்கு எண்ணத்தால் செல்ல முடியும். முடிவு. சிறுவனின் பதிலை கேட்டு அரசன் அதிர்ந்து போனான். அவனது கர்வம் அடங்கியது. அந்த சிறுவனுக்கு பெரும் பரிசுகளை வழங்கிய அரசன் அறிவும் தெளிவும் வயதில் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். சிந்திக்க. நமது எண்ணங்களை சரியாக வைத்துக் கொண்டால், கல்வியை போற்றினால், பொறுமையை கடைபிடித்தால் எதையும் சாதிக்கலாம்.